ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்மிஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரிஸ்ட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பதினெட்டு ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே பார்த்தோன்னே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து பிக்கை ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஒரு டேனிஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்பரேச்சருக்கு பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பிகு தோமை நீங்கள் லைட்டாக ஜூம் பண்ணிட்டு இதுலேயும் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பிகு தோமை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி மேலே காலில் எஸ் பட்டன் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கிரே ஃப்ரம் பேஜ்னு இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணினாக்கா. ஸோ இந்த புக் வந்து பார்த்தினாக்கா டேனிஸில் கன்வெர்ட் வரும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் இன்னும் ஒரு 4 பிக்கை மட்டும் நீங்கள் வந்து பேக் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படி நீங்கள் வந்து பண்ணாக்கா பேக் போய்க்குங்க. இப்போ நாம் இம்போர்ட் பண்ண ப்ரிஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் நம்ம வந்து பண்ணால் ஒவ்வொரு லேயருமே ஒன் பண்ண பிக் ஆட் பண்ணிக்கினே போய்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா சாங்க்கு மேலே ஒரு லேயருக்கு பாருங்கள். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலஃபும் கொட்டும் ஸ்டாரை கொட்டும் நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் ப்ளஸ்ஸிங் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் அந்த எஃபர்ட்டில் வந்து பண்ணால் பிக் ஆடும். நெக்ஸ்ட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிக் குரூப்னு ஒரு குரூப் இருக்கு பாருங்கள். ஸோ அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே எடி குரூப் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியா கொட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்டு பிக்கில் என்ன பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் சேம் பிக் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும், ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கும் நீங்கள் கட் பண்ணிவிட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மர்சல் போயிட்டு இந்த சைடில் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதோடைய சைஸ் நான் லைட்டாக கம்மி பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் வந்து பண்ணால் பேக் வந்துங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம அந்த டெம்ப்ளேட் எல்லாம் லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியும் போயினாக்கா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஜஸ்ட் இந்த குரூப்பிக்கில் ஒரு லேயர் பாருங்கள், அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் கூட்டு ஸ்டாரை கூட்டு நீங்கள் ஃபஸ்ட்டில் என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ ஸோ அதே சேம் பிக்கு இங்கே வந்து பண்ண ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் அந்த எஃபெக்டில் இந்த பிக்கு ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பிக்குக்கு மேலே ஒரு குரூப் இருக்கு பாருங்கள், அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்கணும். ஸோ இந்த இடத்துல கீழே அதே கலர் ஒரு லேயருக்கு பாருங்கள், ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் கூட்டு ஸ்டார் விட்டு முன்ன எங்கள் பேக்ரவுண்டு பிக்கில் என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ ஸோ அதே பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துங்க. ஜஸ்ட் அந்த எஃபெக்டில் இந்த பிக் ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் வந்து நான் பேக் வந்து நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த குரூப்பில் மட்டும் சின்னதாக இடம் வரும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் பார்க்கலாம். ஜஸ்ட் அதுக்கு இந்த சென்டரில் ஒரு புக் மார்க் பாருங்கள். ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு இப்போ எரர் ஆனால் அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் எரர் ஆகிறது வந்து பார்த்தினாக்கா ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து பண்ண ஒரு கிளாஸ் டெம்ப்ளேட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி நான் சொன்னதான் டெம்ப்ளேட் எல்லாமே நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணினாக்கா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஜஸ்ட் அந்த பர்பிள் கலர் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் கொண்டு ஸ்டார் விட்டு இப்போ நீங்கள் வந்து பண்ணாக்கா வேறு பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் ஆட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கிறேன், முடிஞ்சு. நெக்ஸ்ட் அப்படியே மேலே வந்து பட பிக் குரூப்புன்னு அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் பேக்ரவுண்ட் பிக்கில் என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ அதே பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே அமௌண்ட்ஸில் போய்ட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பிகு தோமனை லைட்டாக நாம் செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேமில் நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, முடிஞ்சு. இப்போ அப்படி நீங்கள் வந்து பேக் வந்துக்குங்க. ஸோ இதுவும் ஆட் ஆகிருக்கா செக் பண்ணிடலாமா. ஸோ இதுவும் கரெக்டாக ஆட் ஆகிட்டே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணால் நெக்ஸ்ட்டு ஒரு பர்பிள் கலர் இருக்கா, ஜஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் கொட்டு ஸ்டார் கொட்டு முன்ன அந்த குரூப்பில் ஃபஸ்ட்டு என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ ஸோ அதே சேம் பிக்கு இங்கே ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. சொல்லலாம் கரெக்டாக இந்த எஃபெக்ட் தகுந்த மாதிரி வந்து பண்ண பிக் ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பர்பிள் கலர் இருக்கா, ஸோ இதுலேயும் அதே சேம் பிக்கு சேம் மெத்தடில் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே மூவ் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட் உங்களுக்கு பழைய மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு பண்ண அதே சேம் மெத்தடில் இங்கே நீங்கள் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே குரூப் இருக்குது, அதுலேயும் போயிட்டு நம்ம பிக் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற பிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணினாக்கா இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் லேயர் ஷோ ஆகும். ஜஸ்ட்டு அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் கொண்டு ஸ்டாரை விட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கும். ஓகே, ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக்கு வீடியோ எல்லாமே நான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணி டேட்டா ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டாக அதுக்கு மேலே ஒரு குரூப்புக்கு பாருங்கள், அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்து ஸோ இப்போ நான் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த சர்க்கிள் கீழே கொண்டு வந்துக்கலாம். ஜஸ்ட் இந்த சர்க்கிள் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ண பிக்கை நம்ம செலக்ட் போய்ட்டு கீழே முடிச்சுட்டு போயிட்டு இதோட சைஸை மட்டும் நான் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு கரெக்டாக இந்த சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, முடிஞ்சு. இப்போ அப்படி நம்ம வந்து பண்ணால் பேக் வந்துக்கலாம். ஜஸ்ட் இதுவும் கரெக்டாக ஆட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆட் ஆகிடுச்சு சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படிங்க இப்போ எனக்கு இந்த எல்லோ கலர் இருக்கா ஜஸ்ட் இதுலேயும் நீங்கள் வந்து பண்ணாக்க நான் ஃபஸ்ட்டு பண்ண அதே சேம் மெத்தடில் பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே குரூப் இருக்கா ஸோ இதுலேயும் நாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, முடிஞ்சு. நெக்ஸ்ட் அப்படியே பேக் போயிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆரஞ்சு கலர் லேயர் கொடுத்துருவேன். ஜஸ்ட் இதில் நாம் பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதுக்கு லேயரை கிளிக் போயிட்டு இந்த கலர்ஃபுல் ஸ்டார் கொடுத்து மீன் அந்த குரூப்பில் என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ ஸோ அதே சேம் பிக்கை இந்த 2 லேயர்லையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்புக்கு மேலே ஒரு லேயருக்கு பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப் லேயர் கொடுத்துங்க. அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிட்டு ஸோ இந்த செகண்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் கரெக்டாக பிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஜஸ்ட்டு அது ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸையும் கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்துங்க. ஜஸ்ட்டு மேலே அடிட்டே இருக்கும். இதை அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டாங்க. கரெக்டாக வந்து பார்த்தினாக்கா அந்த குரூப்புக்கு மேலே வர மாதிரி ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இந்த லேயர் வந்து பார்த்தா சென்டர் புக் மாதிரி கொடுத்துருங்க. ஸோ அதுக்கு அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் அந்த லேயர் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் லீவ் பண்ண அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரெஸரும் வைக்கும். நெக்ஸ்ட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு தேர்டு ஸ்டார்ட் ஆகுது. தேர்ட் ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட்டு இந்த 3 கட் ஆஃப் ஸ்டார்டிங்கில் அங்கே காப்பி பண்ண லேயரை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் நாம் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த குரூப்புக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மாதிரி இருக்குது கன்செப்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கு நம்ம அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண டைமுக்கு எத்தனை மினிட்ஸ் நேரம் ஓகே. ஸோ இதுவும் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு 4th லேயரில் ஃபஸ்ட்டு பிக்கில் ஜஸ்ட்டு அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த பிக்குக்கு மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த பிக்கு எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த லேயரை நாம் இந்த ஸ்பீட் ஐக்கனை கொடுத்து எஸ்லைன் பண்ணி விட்டுக்கலாம். முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நாம் டெம்ப்ளேட் ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஸோ இப்போ கீழே ப்ளஸ்ஸையும் கொட்டு மீட்டை கொட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினாக்கா இந்த பட்டர்ஃப்ளை டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கொண்டாங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்கு லேயர்ஸுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ அது எப்படி கம்ப்ரெஸ் பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு கரெக்டாக அந்த புக் மாதிரி போயிட்டு ஸோ இப்போ ஆட் பண்ண வீடியோவே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டைமுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரெஸரும் ஓகே. இப்போ ஆட் பண்ண வீடியோவை நம்ம செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்கின் கொட்டினா ஜஸ்ட் நீங்கள் புல்லு பார்த்துமே உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடச்சிரும் ஓகே. ஸோ இப்போ ஆட் பண்ண அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப் லேயர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கரெக்டாக செகண்ட் பிக் ஸ்டார்ட் ஆகி இடத்துக்கு வந்துக்குங்க. ஸோ அதே மாதிரி அங்கே காப்பி பண்ணது ஸோ கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸையும் கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்துங்க. ஜஸ்ட்டு மேலே இருக்கிறது அப்படி நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கரெக்டாக அந்த செகண்ட் பிக்கு லேயர்ஸுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்மியாக எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணுறது எஸ்எம் பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கோங்க ஓகே. நெக்ஸ்ட்டு தேர்டுக்கும் நம்ம வந்து பண்ண அதே சேம் மெத்தட் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 4th நம்ம வந்து பண்ணாக்க வீடியோவை ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே. முடிஞ்சு. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு பிக்குக்கு மட்டும் வந்து பார்த்தினாக்கா லைட்டாக அந்த கிளாஸ் எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக அது எங்கேனாக்க ஸோ இந்த எஃபெக்டோடு முடிகிற இடத்துல கரெக்டாக வந்துக்கோங்க. ஜஸ்ட் அங்கே வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீட்டை கொட்டு ஸோ நெக்ஸ்ட் இந்த கிளாஸ் டெப்லோடே ஆட் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நாம் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வாங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேயர்ஸ்க்கு மேலே நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்படி தான் ஆகும். ஜஸ்ட் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ கம்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த புக் மாதிரி போய்ட்டு இப்போ ஆட் பண்ண அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் லீவ் பண்ணால் அந்த டைம் ஏற்ற மாதிரி கம்ப்ரெஸ் வரும். இப்போ நம்ம ஆட் பண்ண வீடியோவை நம்ம செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்கின்னு கொடுத்தாக்க ஸோ நீங்கள் புல்ல பார்த்துமே உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடச்சிரும் சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் போய்ட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் 60 மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷூட் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.